ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பேச்சுலர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இதை பொரியலாகவும் சாப்பிடலாம், சுட சுட ரைஸ் போட்டு மசாலா ரைஸாகவும் சாப்பிடலாம். நான் இப்போது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் 1/4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் போட்டுக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படி வச்சோன்னா வெண்டைக்காயில் நூல் நூலாக வளவளப்பு தன்மை இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் அதிகப்படியாக கிளறி விட வேண்டியதில்லை. ஒரு 2லிருந்து 3 வாட்டி கிளறி விட்டால் போதுமானது. இந்த வெண்டைக்காய் ஒரு 70% குக் ஆகணும். இது மாதிரி வெண்டைக்காய் எவ்வளோ சுருங்க சுருங்க வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரே டைமில் நிறைய உப்பு போட்டுற வேண்டாம், ஏன்னா உப்பு கரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4லிருந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா சேர்க்கும் போது நமக்கு ஒரு மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ வெண்டைக்காய் போட்டோம், எத்தனோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் சுருங்கி வந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் பேச்சுலர்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.